பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவது தொடர்பாக இந்தியன் வங்கி பொது மேலாளர் கிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இல்லை. ஏன்னா நம்ம வந்து இன்னும் முன்னேறதுக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம இன்னும் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி சமயங்களில் தான் நம்ம வந்து பிளாஸ்டிக் இந்த மாதிரி பணம் புழக்கங்கள் அதிகமாக இல்லாமல் பிளாஸ்டிக் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஏடிஎம் கார்டோ ஸ்வைப்போ இல்லை போய் இப்போ பாஸ் மிஷின்லேயோ அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து இதுதான் சரியான தருணம். எங்கள் வங்கியில் பாஸ் மிஷின் இருக்குது. நாங்கள் இப்போ பாஸ் மிஷின் வந்து எல்லாரையும் எந்த சின்ன வணிகர்கள் கூட எங்கள்கிட்ட பாஸ் மிஷின் வாங்கிக்கங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். என்னென்னா இந்த மாதிரி சமயங்களில் தான் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஒரு மாற்றங்கள் உருவாக்குறதுக்கு வசதி. இந்த மாற்றங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு 10 நாள் 5 நாள் ஆகும். எப்பயுமே ஒரு ஸ்கீம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு டைம் கொடுத்து தான் ஆகணும் இல்லைங்களா. அது வந்து நம்ம ஆமாம் சிட்டி சைடுல எத்தனை இருக்கு, கிராம சைடுல எத்தனை இருக்குன்னு இருக்கு. கிராம சைடுல எத்தனை ஏடிஎம் இருக்கு, சிட்டி சைடுல எத்தனை ஏடிஎம் இருக்குன்னு இருக்கு. இதுல எத்தனை எப்போ சிட்டி சைடுல உள்ள ஏடிஎம்க்குலாம் எப்போ நீங்க அவைலபிளா பண்ண முடியும் பணத்தை, கிராமத்து சைடுக்கு எப்போ பண்ண முடியும், எவ்வளவு நாளா இந்த இது வந்து மேக்ஸிமம் நீங்க ரீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க இன்னைக்கு காலையில் நீங்கள் கேட்டது பிறகு பார்த்தீங்கன்னா 2000 எங்கள்கிட்ட தமிழ்நாட்டை விட்டுருங்க, நான் மொத்தமான கணக்கு வச்சுருக்கேன். 1777 ஏடிஎம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அது ஒரு நான் என்னுடைய டைம் வந்து 12 மணி வரைக்கும் சொன்னதில் கிட்டத்தட்ட 60,000 பேர் பேமெண்ட் எடுத்துருக்குறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி வந்து 14.5 கோடிக்கு 1 மணி வரைக்கும் மொத்தம் வந்து 1,76,099 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். மொத்தமாக அமௌண்ட்டு 443 கோடி இப்போ நடந்திருக்கு. 1 லட்சம் பேருக்கு மேலே எங்கள்கிட்ட 1 மணிக்குள்ளே இது பண்ணியிருக்கிறாங்க. பேர் தமிழ்நாடு மட்டும் சொல்கிறேன். இது வந்து நான் ஆல் இண்டியா லெவலில் இது எல்லாமே நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. அது வந்து நம்ம இப்போதைக்கு சொல்கிறதுக்கு இல்லை, எங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் இல்லை. சரியா? இது வந்து எங்களுடையது வந்து பணம் வாங்கி கொள்வது. அதை தான் மறுபடியும் சொல்லிட்டோம். அதில் வந்து கிளியராக சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய கணக்கு சரியான முறையில் பராமரிக்கப்பட்ட கேஒய்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நோ யுவர் கஸ்டமர், அந்த மாதிரி இருக்கிற கணக்கில் தான் நாங்கள் வர வைக்கிறோம் இல்லையா. நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணி போனால் கூட கேஒய்சி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு புதுசாக இருந்ததுன்னா நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு இது உண்டு. சார் பழைய நோட்டு கடனுக்கு கிடையாது, எஸ்பியில் கட்டலாம். கடன் கட்டுறது அதுக்கப்புறம் அவங்க திருப்புறது இது பண்ணுறது பற்றி யோசனை பண்ணி சொல்லலாம். எஸ்பியில் கட்டிடலாம். கணக்கில் கட்டுறது முதல்ல அவங்க கணக்கில் கட்டணும், கணக்கில் கட்டி மாற்றிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. கிராமப்புறத்துலேயும் கணக்கு இல்லாமல் நாங்கள் யாருமே லோன் கொடுக்குறோம். எல்லாருக்கும் சேமிப்பு கணக்கு இருக்குது. சேமிப்பு கணக்கு இல்லாமல் தர்றது சார். அவங்க கடனை தான் கட்ட போகிறாங்க, அவங்க சேமிப்பு கணக்கில் கட்டி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். 1777 செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது சுமார் 12 மணி அளவில் உள்ள நிலவரம். நாங்கள் full fledged it is working. So the rest of the also we are taking steps to make it. We have used that from ATM without new thing. So it's not a question of new thing. See, basically already it is configured to 1,000 have already been there, but 500 when it is supplied it will be kept in the ATM. So right now we are serving with 100 and 50 is wherever available. As and when the new series of 500 rupees comes, we will be definitely placing that also. We are fully geared up. The moment it is received, it will be kept. What is the assessment on, do you have any days that this everything will be, the flow will be there? I think very shortly, because it is for any scheme.